ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் காலிஃப்ளவர் சில்லியும் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். காலிஃப்ளவரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு லைட்டாக மஞ்சள்தூள் போட்டு ஒரு கொதி வந்ததையுமே கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டுருங்க. காலிஃப்ளவர் போட்டு லைட்டாக ஒரு கொதி வர்ற டயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த சுடுதண்ணியை ஃபஸ்ட்டு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அலாசிக்கங்க. அலாசிட்டு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மங்களம் சில்லி பொடி அதுதான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சில்லி பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரம் இது பத்தாது அப்படிங்கிறவங்க மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலக்கும்போது நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம லெமன் ரைஸ் தாளிச்சிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு கை கருவேப்பிலை, தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாம் இந்த பக்கம் சில்லியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சில பேர் கேட்டிருக்கிறீங்க மசாலா போடும்போது மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுது அப்படின்னு. அதனால தான் இந்த மிக்ஸு நான் காமிச்சேன். இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சில்லி போட்டு பாருங்கள், நல்லா அழகாக சூப்பராக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். லாஸ்ட்டில் வறுத்த பின்பு வேணும்னா லெமன் சாறு நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சேர்த்திட்டங்காட்டிக்கு நான் போடலை. நீங்கள் வேணும்னா எல்லாம் வறுத்து முடித்த பின்பு லாஸ்ட்டாக ஒருக்கா லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.